விஸ்வாவசு வருடத்தின் 4வது மாதமான ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, என்னென்ன சாதகம் இருக்கு, என்னென்ன பாதகம் இருக்கு அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதத்தின் முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். கடக ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சூரியன் கடக ராசியில சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் சிம்ம ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னிராசிக்கு போக போறாரு. புதன் மிதுன ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் ரிஷப ராசியில ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போக போறாரு. குரு மிதுன ராசியிலையும், சனி மீன ராசியில வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கறது நமக்கு தொடங்குது. ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஆடி மாதத்துல 5 வெள்ளிக்கிழமை இருக்குது. ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் இருக்குது. மிதுன ராசிக்கு வக்கர புதனால இந்த மாதத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை நாம பார்த்தோம் அப்படின்னா, உங்க ராசிநாதன் புதன் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. அதுவும் ஆடி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு கடகராசிக்கு போக போறாரு. வக்கர இயக்கத்துல புதன் இருக்கிறார். அப்ப உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்பு அப்படிங்கிறது வரலாம். நினைச்ச நேரத்துல செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. நீங்க நினைச்சது ஒண்ணுமா இருக்கும், நடந்தது ஒண்ணுமா இருக்கும். இந்த வேலையை இந்த நேரத்துக்குள்ள நம்ம செய்து முடிக்கணும்னு ஒரு திட்டமிடுவோம். அதுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் ஏதாவது நம்மளுடைய வேலையை கெடுக்கக்கூடும். அப்படிங்கறதால இந்த மாதத்துல நீங்க திட்டமிட்டு செயல்படணும். இன்னும் கொஞ்சம் அதிகமா திட்டமிடணும். இந்த ஆடி மாதத்துல மிதுன ராசிக்காரர்கள், உங்க ராசியிலேயே குருவோட ஆதிக்கம் இருக்குது. அப்ப தொழில்ல சிறப்பா செயல்பட போறீங்க. அதே நேரத்துல மனபயமும் நிம்மதியும் குறைவும் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது இந்த மாதத்துல. வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள், இல்ல பழச நினைச்சு பார்த்து வருத்தப்படுறது, இந்த காலத்தெல்லாம் நம்ம தவற விட்டுட்டோமே அப்படிங்கிற எண்ணமும், இல்ல பிறந்த வீட்டாலையும் புகுந்த வீட்டாலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்து உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கலாம். அதே நேரத்துல நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மன பயமும் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு தெளிவான சிந்தனையோடு இருக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் ஒரு சிலர்லாம் இந்த வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் நம்ம செட்டில் ஆகலாமா, சொந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வாடகை வீட்டில் போய் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கும். தொடங்கிய காரியத்தை முடிக்க முடியாம போகலாம். மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். ஆடி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் உங்க ராசிக்கே வராரு. விரையாதிபதியான சுக்கிரன் உங்க ராசிக்கு வரும் பொழுது விரயங்கள் அதிகரிக்க போகுது. கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படுதே அப்படின்னு கவலைப்படுவீங்க. திட்டமிட்ட காரியங்கள்ல அதிக அளவு செலவு வருதே அப்படின்னு கொஞ்சம் மனக்கவலை அப்படிங்கிறது அடையும். பிள்ளைகளால சில பிரச்சனைகள் வரலாம். மனக்குழப்பம் அப்படிங்கிறது வரும். புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறத்துக்கு அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் அப்படிங்கிறது வாங்கும் பொழுது இது நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யணும். பயணங்களால உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஆடி மாதம் 13ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போறாரு. செவ்வாய் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. லாபஸ்தானத்துக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப மேலதிகாரிகளால உங்களுக்கு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். சக ஊழியர்களால ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அப்ப மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால சக ஊழியர்களால வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அப்படிங்கிறது மற்றவர்களால கிடைக்காம போகலாம். கடன் சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த மாதத்துல பழைய கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு. அதே நேரத்துல உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனத்தை எடுத்துக்கணும். மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல வரும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆடி மாதம் 18ஆம் தேதியே கடகராசிக்கு புதன் போறாரு. உங்க ராசிக்கு அதிபதியாகவும் இருக்கிறாரு புதன். 4ஆம் இடத்துக்கும் அவரு தான் அதிபதி. தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதனால தனவரவு அப்படிங்கிறது
அப்படிங்கிறது தாராளமாக இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு அந்தளவு இருக்கும். சுபகாரிய பேச்சில் இருந்துட்டு வந்த தடைகள் நீங்க போகுது. வீடு கட்டும் முயற்சியில் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவு பெரிதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். வெளிநாடு செல்றதுக்கு அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. இந்த மாதத்தில் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பங்குச்சந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போன சொந்தங்கள்லாம் உங்களை திரும்பி வந்து சேருவாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய மாதம். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். மாணவர்கள்லாம் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். பெண்களுக்கு குடும்பத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பணியாளர்களாலையும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் ஒரு சில பிரச்சனைகளை வந்து அதை சமாளிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே செவ்வாய் சனியோட பார்வை இருக்குது. சனி பகவான் வந்து வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான சனி வக்ரம் பெறும் பொழுது உங்களுக்கு வந்து நன்மையும் கிடைக்கும், தீமையும் கிடைக்கும். 2 பலன்களும் சமமாத்தான் இருக்கும். 8க்கு அதிபதி வக்ரம் பெறுவது நல்லதுதான்னு சொன்னாலும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக சனி இருக்கிறாரு. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் வரும். ஆன்மீக பயணங்கள் சென்று வருவீங்க. தந்தை வழி உறவுகளோடு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். சகோதரர்கள் வழியிலையும் சில சண்டை சச்சரவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனத்தோடு இருக்கணும். அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும். எச்சரிக்கையோடு செயல்படணும். உங்களுக்கு வரக்கூடிய பொறுப்பு வந்து திடீர்னு மாறும், இல்லை தரமாட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போங்க. இருசக்கர வாகனத்தில் இரவு நேர பயணத்தில் செல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. செல்ஃபோனில் பேசிக்கிட்டே வாகனம் ஓட்டுறது, போதை வஸ்துகளை பயன்படுத்திட்டு வாகனத்தை ஓட்டுறது, இதை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும். சனி வக்கரத்தில் இருக்கிறதால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பணவரவு அப்படிங்கிறது உண்டு. திடீர் பயணம் மூலம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு தொடர்ச்சியாக என்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு வந்ததோ அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக நீங்க போகுது. சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதால வாக்குலையும் பேச்சிலையும் கவனமாக இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு பேசுங்க. உங்களால் செய்ய முடிஞ்சால் மட்டும் வாக்கு கொடுக்கணும். மற்றவர்களுக்கு இல்லை அப்படின்னா என்னால் முடியாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறது நல்லது. கடைசி நேரத்தில் என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளிடத்துலையும் குடும்பத்திலையும் கோபமாக பேசுறது, கெட்ட வார்த்தைகளை பேசுறது, இதை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும். ராசிக்காரர்கள் பெற்றோர்களிடத்திலையும் குழந்தைகளிடத்திலையும் அன்பா பேசுங்க. கிரெடிட் கார்டு, பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும். உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே படிப்படியா தீரப்போகுது. ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதால திடீர் பணவரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வேற்றுமொழி பேசுபவர்களால் நல்ல ஆதாயம் உண்டு. கடல் கடந்து வணிகம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா காது, மூக்கு, தொண்டை இதிலெல்லாம் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அன்னைக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்பாளை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வ கோவிலுக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரதோஷ நாட்களில் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஓரளவு நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.